வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் ஒரு கிரகம் எந்த டிகிரியில் நின்றால் இல்லை எந்த நட்சத்திர பாதத்தில் இருந்தால் பலத்த பிரச்சனையை ஒரு ஜாதகருக்கு தரும், இல்லை தொடர்ச்சியாக அந்த விஷயத்திற்காக போராட வேண்டிய ஒரு ஜாதக அமைப்பாக செயல்படும். இது எந்த டிகிரி இல்லை எந்த நட்சத்திர பாதம் என்பதை இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. சில விஷயங்கள் ஜாதகருக்கு கிடைப்பது போல் ரொம்ப கிட்ட அதுக்கப்புறம் கிடைக்காம போயிடும். இல்லை எடுக்கக்கூடிய முயற்சிகள் தொடர்ச்சியாக சில விஷயத்தில் தோல்வியாகவே இருக்கும். என்னென்னவோ செஞ்சு பார்த்தாலும் சரியான இடத்திற்கு போக முடியாது. அந்த முயற்சிகளும் தோல்வியாயிட்டே இருக்கும். இப்படி ஒரு சில விஷயங்கள் தொடர் முயற்சிகளும் தோல்வி அடைவதற்கு என்ன காரணமாக இருக்கும்? ஜாதகத்திலும் பெரிய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியாது. ஆனாலும் தொடர் முயற்சிகளும் தொடர் தோல்விகளாகவே சில பேருக்கு இருக்கும். வேலை, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் என்று பல விஷயங்களும் சில ஜாதகருக்கு என்ன காரணம் என்று தெரியாதபடி ஏதோ ஒரு வகையில் அது ஒரு தோல்வியாகவே இருக்கும். இதை எப்படி நம்ம ஜாதகத்தில் கணித்து பார்க்கணும்? இந்த ஜோதிட வகுப்பில் நீங்கள் பார்க்க போகிறது சர்ப்ப திரிகாணம். இந்த சர்ப்ப திரிகாணத்தில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் அந்த ஜாதகருக்கு அது சார்ந்த விஷயங்கள் தொடர் முயற்சியாகவும் சில நேரங்களில் தொடர் தோல்வியாகவும் அமைஞ்சிடும். நம்ம செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு பலன் இல்லாமல் போயிடும். இந்த சர்ப்ப திரிகாணம் என்பது எப்படி நம்ம நாகதோஷம், கால சர்ப்ப தோஷம் இதெல்லாம் பார்க்குறோமோ அதை விட இந்த சர்ப்பத்தினுடைய பிடி ரொம்ப ஜாஸ்தியாக வீரியமாக செயல்படக்கூடிய அமைப்பு. இந்த சர்ப்ப திரிகாணத்தில் எந்த கிரகம் நின்றாலும் அந்த கிரகம் ரொம்ப அதிகமான பிரச்சனைக்கு ஆளாகும். அது சார்ந்த உறவுகளாகட்டும், அது சார்ந்த ஸ்தான அடிப்படையில் பிரச்சனைகளை அந்த ஜாதகர் சந்திப்பார். சர்ப்ப திரிகாணமாக வரக்கூடிய ராசிகள் 3 ராசிகள். மோட்ச வீடுகளான கடகம், விருச்சிகம் மற்றும் மீன வீடு. இந்த 3 ராசிகளை ஜாதகத்தை பாருங்க. இந்த 3 வீடுகளில் ஏதாவது கிரகங்கள் இருக்கான்றத பாருங்க. இந்த கிரகங்களில் இருக்கக்கூடிய வீடுகள் நீங்கள் அதிகமாக ஒரு வேலையை செய்து தான் அதற்குரிய பலனை பெற முடியும். தொடர்ச்சியாக அதற்காக நீங்கள் நிறைய பாடுபட வேண்டிய அமைப்பு என்பது உண்டு. அதனால் மோட்ச வீடுகளில் என்ன கிரகங்கள் இருக்க அப்படின்னு ஜாதகத்தில் பாருங்கள். அதை நிற்கக்கூடிய டிகிரி அடுத்தபடியாக நீங்கள் பார்க்கணும். நிற்கக்கூடிய டிகிரியாக இப்போ கடக வீட்டை பொறுத்த வரைக்கும் 20 டிகிரிலேருந்து 30 டிகிரிக்குள் இருக்கக்கூடிய கிரகங்கள். மீன வீட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி கடைசி அந்த 10 டிகிரி மட்டும்தான். அதாவது 20லேருந்து 30 டிகிரி வரைக்கும் மீன வீட்டிற்கும் கடக வீட்டிலும் என்ன கிரகங்கள் இருக்குன்னு பாருங்கள். விருச்சிக வீட்டை பொறுத்த வரைக்கும் முதல் 10 டிகிரி, இந்த 1லேருந்து 10 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகங்கள். அப்போ இந்த டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகங்கள் மட்டுமே அதிகமான ஒரு பிரச்சனைகளை ஜாதகருக்கு தரும். அதற்கான முயற்சிகளும் அந்த விஷயத்திற்காக ஜாதகர் அதிகமாக போராட வேண்டிய அமைப்பும் உண்டு. டிகிரியை கணிக்க தெரியவில்லை என்றாலும் நட்சத்திர பாதங்கள் நீங்கள் பாதச்சார அட்டவணையில் பார்த்து நான் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட நட்சத்திர பாதத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அப்போ இந்த சர்ப்ப திரிகாணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களாக நீங்கள் கணிச்சிடலாம். கடக வீட்டில் ஆயில்யம் 2, 3, 4 இந்த 3 பாதங்களில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். ஆயில்யம் முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை விட்டுடுங்க. கடைசி 3 பாதங்கள் 2, 3 மற்றும் 4 பாதத்தில் ஏதாவது கிரகங்கள் கடகத்தில் நின்றால் இந்த சர்ப்ப திரிகாணத்தில் இருக்கிறதாக எடுத்துக்கோங்க. மீன வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கடைசி 10 டிகிரி அப்படின்றதுனால ரேவதி 2, 3 மற்றும் 4வது பாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். விருச்சிக ராசியில் இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரம் இந்த 4வது பாதத்தை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அடுத்தபடியாக அனுஷ நட்சத்திரம் முதல் 2 பாதங்கள். இந்த மோட்ச வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்களில் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய நட்சத்திர பாதங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஏன்னா ஒரு ராசி கட்டத்துக்கு 9 பாதங்கள் உண்டு.
நான் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒரு ராசி கட்டத்துக்கு 3 பாதங்களை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். எந்த நட்சத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட பாதத்தில் ஒரு கிரகம் இருக்கோ அது மட்டும்தான் ரொம்ப அதிக தீவிரமாக ஜாதகருக்கு தொடர்ந்து ஒரு போராட்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எதற்காக நீங்கள் ரொம்ப அதிகமாக முயற்சி செய்து அதற்கு பலன் இல்லை, ரொம்ப அதிகமான ஒரு போராட்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இந்த 3 இடங்களில் ஏதாவது கிரகங்கள் இருக்கான்றத ஜாதகத்தில் பாருங்கள். அதாவது கடக வீடு, விருச்சிக வீடு மற்றும் மீன வீடு. இந்த வீடுகளில் என்ன கிரகங்கள் இருக்குன்னு பாருங்கள். அது சந்திரன் இருக்கலாம், ராகு கேதுன்னு எந்த கிரகங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த கிரகங்கள் நிற்கக்கூடிய டிகிரியை அடுத்தபடியாக பார்க்கணும். டிகிரி தெரியலைனாலும் பரவாயில்ல. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசாகம் 4வது பாதம் அல்லது அனுஷம் முதல் 2 பாதங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல சில நட்சத்திர பாதங்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்தில் அந்த 3 வீடுகளில் இருந்தாலும் அது சர்ப்பத்தினுடைய பிடியில் இருக்கிறதாக நீங்கள் எடுத்துக்கணும். லக்கணத்திற்கு என்ன ஸ்தானமோ அந்த ஸ்தானம் குறிக்கக்கூடிய விஷயம் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். இப்போ 7ஆம் இடத்த அதிபதி நின்றாலோ அல்லது ஒரு பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தால் செவ்வாயை பார்க்கணும். செவ்வாய் தான் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ திருமண வாழ்க்கை இந்த சர்ப்ப திரிகேணத்தில் இருக்கக்கூடிய டிகிரியில் இருந்தால் தாமதமாகும். ரொம்ப அதிகமான ஒரு முயற்சி தேவைப்படக்கூடிய திருமண வாழ்க்கை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பையனுடைய ஜாதகமாக இருந்தால் சுக்கிரனையும் பார்க்கணும். 7ஆம் இடமும் சுக்கிரனும் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இந்த சர்ப்ப திரிகேணத்தில் மாட்டிகிட்டு இருந்தால் அப்போ திருமணம் ரொம்ப தாமதமாயிடும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த உதாரண ஜாதகத்தில் கன்னி லக்கணத்தில் பிறந்த ஒரு ஜாதகர் 7ஆம் இடமாக வரக்கூடியது மீன வீடு. அப்போ 7ஆம் இடத்த அதிபதியாக வரக்கூடிய கிரகம் குரு இருக்காரு. இந்த குரு எங்கே இருக்காரு? லக்கணத்திற்கு 3ஆம் இடமான விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்காரு. இந்த குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருக்குது. அப்போ இது மோட்ச வீடில் இருந்தாலும் இந்த சர்ப்ப திரிகேணமான முதல் 10 டிகிரிக்குள்ளே இந்த குரு 7ஆம் இடத்த அதிபதி நிற்கவில்லை. அப்போ இந்த ஜாதகருக்கு திருமண முயற்சிகள் என்பது சீக்கிரமாகவே அவருக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா சர்ப்ப திரிகேணத்தில் இந்த 7ஆம் இடத்த அதிபதி மாட்டிக்கொண்டால்தான் அப்போ சீக்கிரமாக திருமணம் அமையாது, ரொம்ப லேட் ஆகிட்டே போகும். வருகின்ற வரன்களும் ஏதோ ஒரு காரணத்தால் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். எதனால் தடைப்படுதுன்னே சொல்ல முடியாது. இப்போ பார்க்குற வரைக்கும் 7ஆம் இடத்த அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் கேட்ட நட்சத்திர காலில் இருக்காரு. முதல் 10 டிகிரிக்குள்ளே இல்லைன்றதுனால திருமண வாய்ப்புகள் சீக்கிரமாக ஜாதகருக்கு கிடைக்கும்னு எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக திருமண வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது ஒரு ஆண் ஜாதகருக்கு சுக்கிரனையும் பார்க்கணும். இந்த சுக்கிரன் இருக்கக்கூடியதும் அதே விருச்சிக வீடு தான், மோட்ச வீடில் தான் இருக்கார். அடுத்தபடியாக பார்க்க வேண்டியது டிகிரியை பார்க்கணும். அப்படி தெரியவில்லை என்றால் நட்சத்திர பாதத்தை பாருங்கள். நட்சத்திர பாதமாக சுக்கிரன் இருக்கக்கூடியது விசாகம் 4வது பாதத்தில் அமர்ந்திருக்காரு. அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த சர்ப்ப திரிகேணத்தில் சுக்கிரன் மாட்டிக்கொண்ட அமைப்பு என்பது இருக்கிறது. ஒரு ஆண் ஜாதகருக்கு சுக்கிரனை கண்டிப்பாக பார்க்கணும். 7ஆம் இடத்த அதிபதிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகின்றோமோ அதே போல் சுக்கிரனை பார்க்கணும். சுக்கிரன் தான் ஒரு களத்திரக்காரகனாக ஒரு ஆண் ஜாதகருக்கு செயல்படும். அப்போ சுக்கிரன் இருக்கக்கூடியது மோட்ச வீடான விருச்சிகத்தில் இந்த முதல் 10 டிகிரிக்குள்ளே இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகத்தான் அமையும். பல வரன்கள் பார்த்தாலும் எளிதாக திருமண வாழ்க்கை என்பது அமையாது. இப்படி சர்ப்ப திரிகேணத்தில் என்ன கிரகங்கள் இருக்கின்றதா பாருங்க. இந்த சர்ப்ப திரிகேணம் என்பது திருமணத்திற்கு மட்டும்தான் இந்த விதியை நம்ம பார்க்கணுமான்றது கிடையாது. ஜாதகத்தில் வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் என்று எதெல்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு போகிறதோ அந்த விஷயங்கள் சர்ப்ப திரிகேணத்தில் அதற்குரிய அதிபதிகள் இருக்கான்றதை பார்க்கலாம். இந்த உதாரண ஜாதகத்தை பாருங்க. லக்கணத்திற்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானமாக வரக்கூடியது கடக வீடு. இந்த கடக வீட்டினுடைய அதிபதியான சந்திரன் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். நீசம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. விருச்சிக ராசியில் எந்த ஜாதகர் பிறந்தாலும் நீசம் பெற்ற அமைப்பு தான். அப்போ இந்த 2ஆம் இடத்தை தனக்காரகனான குரு பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்குது. அப்போ தொழில்ஸ்தான அதிபதியான சந்திரனின் மீது
குருவினுடைய 7வது பார்வை என்பது பதிந்து இந்த ஜாதகருக்கு கஜகேசரி யோகமாக ஜாதகத்தில் இருக்கு. ஆனாலும் இந்த ஜாதகருக்கு இந்த தொழில் செய்யக்கூடிய இடத்தில் அவருக்கு பணியில் ஒரு திருப்தி என்பது இல்லை. அதற்குரிய வருமானமும் அவருக்கு சரியாக இல்லை. தொடர்ச்சியாக அந்த தொழிலை மாற்றிக்கொண்டே அந்த ஜாதகர் இருக்கார். வேலை பார்க்கக்கூடிய இடத்திலும் அவருக்கு நிலையான தொழிலாக அமையவில்லை. அப்போ என்ன ஒரு காரணமாக இருக்கும்? ஏன்னா 10ஆம் இடத்தில் சனி வந்து அமர்ந்திருக்கின்றார். கடக வீடு என்பது சனிக்கு ஆகாத ஒரு பகை வீடு என்றாலும் இந்த சனியினுடைய பார்வை என்பது தன்னுடைய வீடான மகர வீட்டிற்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டை பார்த்தால் முழுமையான பலன்களை ஜாதகருக்கு தரும். ஆனாலும் இந்த ஜாதகருக்கு தொழில் என்பது அமையாமல் ரொம்ப அதிகமான சிரமத்திற்கு உள்ளாகின்றார். குடும்பத்திற்கான வருமானமும் இல்லாமல் இந்த ஜாதகர் அதிகமான போராட்டம் என்பது இருக்குது. தொழில் அமையல, வேலை இல்லாமல் இந்த ஜாதகர் இருக்கார். இதற்கு என்ன காரணமாக இருக்கும்? முக்கியமான காரணமாக தொழிற்காரகனான சந்திரன், 10ஆம் இடத்திற்குரிய அதிபதியான சந்திரன் நிற்கக்கூடிய வீடு ஒரு மோட்ச வீடு. அப்போ முதல் 10 டிகிரியில் விருச்சிக ராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் ஒரு சர்ப்ப திரிகோணத்தில் மாட்டிக்கொண்டதாக அர்த்தம். 10ஆம் லக்கணத்திற்கு 10ஆம் இடத்திற்குரிய அதிபதியான சந்திரன் நீசம் பெற்று முதல் 10 டிகிரிக்குள்ளே இருக்கார். அதாவது விசாகம் 4வது பாதத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்காரு. லக்கணத்திற்கு என்ன ஸ்தானம்னு பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்திற்குரிய அதிபதியாக சந்திரன் வருகின்றார். அப்போ தொழில்காரகனாக பொதுவாக எல்லா ஜாதகங்களுக்கும் பொருந்தக்கூடிய இந்த கர்மகாரகன் ஜீவகாரகனான சனி, அதுவும் ஒரு மோட்ச ராசி வீட்டில் தான் அமர்ந்திருக்காரு. 10ஆம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார். சனி நிற்கக்கூடிய டிகிரியும் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி 20லேருந்து 30 டிகிரிக்குள்ளே தான் கடகத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார். ஆயில்யம் 2வது பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார். 2 கிரகங்களுமே இந்த ஜாதகருக்கு இந்த சர்ப்ப திரிகாணத்தில் மாட்டிக்கொண்ட அமைப்பாக இருக்குது. அதனால் அவருக்கு தொழில் வளர்ச்சி என்பதும் இல்லை, வேலையில் சரியான வருமானம் இல்லாமல் முடங்கி கிடக்கக்கூடிய ஜாதக அமைப்பாக இருக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த விஷயத்துக்காக ஒரு ஜாதகம் ரொம்ப போராடி அதற்கான பலன்களை பெறுவதற்கு ரொம்ப அதிகமான முயற்சி தேவைப்படக்கூடியவை எந்த கிரகமாக இருந்தாலும் சர்ப்ப திரிகோணத்தில் மாட்டிக்கொண்டால் அது வழியாகத்தான் ஜாதகர் அதிகமான முயற்சியை செய்வார். ரொம்ப தொடர் முயற்சி என்பது அந்த ஜாதகருக்கு இருக்கும். எளிதாக எந்த விஷயமும் அதை சார்ந்த விஷயங்கள் அந்த ஸ்தான அடிப்படையில் அவருக்கு கிடைக்காது. தனஸ்தானத்தை தனக்காரகனான குரு பார்க்கக்கூடிய அமைப்பு சிறப்பான ஒரு அமைப்பு. சந்திரன் நீசம் பெற்று இருந்தாலும் கஜகேசரி யோகத்தை இந்த ஜாதகருக்கு தரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்குது. ஆனால் நிற்கக்கூடிய டிகிரி தான் வந்து இந்த சர்ப்ப திரிகோணத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறதுனால தான் இந்த ஜாதகருக்கு அந்த வருமானம் தொடர்பான சிக்கல்லே இருந்துகிட்ருக்காரு. வேறு டிகிரியில் இருந்தாலோ இல்லை அவரை வந்து அனுஷம் 3-4 பாதத்தில் இருந்தாலோ இல்லை கேட்டையில் பிறந்திருந்தாலோ இந்த ஜாதகருக்கு இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. அப்போ தனஸ்தானப்படி அவருக்கு நல்ல உயர்வான பொருளாதாரம் என்பது அவருக்கு கூடியிருக்கும். ஆனால் ஜாதகருக்கு அந்த சந்திரன் 10ஆம் இடத்த அதிபதியாக வந்து சர்ப்ப திரிகோண பிடியில் மாட்டிக்கொண்டிருக்கின்றார். அதனால்தான் அவருக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் தொடர் போராட்டமாக இருக்குது. ஒரு ஜாதகத்தில் தொடர் முயற்சிகள் யாருக்காவது இருக்கா, இல்லை அது சார்ந்த விஷயத்துக்காக அவர் ரொம்ப போராடுறாருன்னு கவனிக்கிறதுக்கு இந்த சர்ப்ப திரிகோணத்தில் ஏதாவது கிரகங்கள் இருக்கான்னு பாருங்கள். லக்கணத்திற்கு என்ன ஸ்தானமோ அந்த கிரகம் அதுக்குரிய விஷயத்தை ரொம்ப அவருக்கு தொடர் முயற்சி செய்யக்கூடியதாக அமைந்துவிடும். இந்த 3 ராசி வீடுகளும் மோட்ச வீடுகள், நீர் ராசி வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசி வீடுகளில் நிற்கக்கூடிய கிரகங்கள் எந்த டிகிரியில் இருக்குன்னு பாருங்கள். டிகிரி தெரியவில்லை என்றாலும் நான் சொல்லியிருக்கக்கூடிய நட்சத்திர பாதத்தில் சில கிரகங்கள் இருந்தால் ஜாதகருக்கு அது தொடர்பான விஷயங்கள் தொடர் முயற்சியும் தொடர் போராட்டத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய ஜோதிட வகுப்பில் ஒரு ஜாதகருக்கு எந்த டிகிரியில் ஒரு கிரகம் இருந்தால் ரொம்ப அதிகமான ஒரு முயற்சி தேவைப்படக்கூடியதாக இருக்கும். அது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இல்லை குடும்பம் தொழில் அமையக்கூடியதாக இருந்தாலும் ஜாதகருக்கு
அது தொடர்ந்து ஒரு போராட்டத்தையும் அது சார்ந்த தொல்லைகளும் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்றத எப்படி கணிக்கலான்றத இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இந்த திரிகாணத்தின் மூலமாக நீங்களும் பல ஜாதகங்களில் இருக்கக்கூடிய தொடர் முயற்சியில் கண்டுபிடிச்சிடலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.